இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபாக கிராக்கர்ஸ்லாம் வெடிங்க, சேஃபாக தீபாவளியை பற்றி எல்லாரும் கொண்டாடுங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர்லாம் வர தீபாவளி அப்டேட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லி நீங்கள் சேவம் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி தீபாவளி வேறு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நானும் வெடி வச்சுருக்கேன். புது ட்ரெஸ்லாம் இப்போ கூட புது ட்ரெஸ் தான் போட்டிருங்க. ஸோ இன்றைக்கி தீபாவளி வேறு. ஸோ எல்லாம் ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தீபாவளி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளி ஃபுல்லாக மாறி இருந்துச்சு. அந்த இன்ட்ரோ ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா தீபாவளி இது போட்டிருந்தாங்க. ஸோ தீபாவளி வேறு அப்டேட் வளர்ந்துச்சு. ஸோ அதனால் நான் தீபாவளி கேம் வந்து எதாவது ஸ்டடி பார்த்தேன். அந்த மாதிரி கேம் நல்ல கேம் இது கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேயே தீபாவளி அப்டேட் விட்டானுங்க. சரி நம்ம ஃப்ரீ ஃபயரே போட்டுருவோமே அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. சரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் கால் கலகாரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பேட்ரி ராயெல்லாம் அது போடலை. ஸோ என் கசின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரல, என் ஃப்ரெண்டு யாருமே வரல. ஸோ பார்த்தீங்கன்னா என் கசின் இப்போ ஐடி ஹரிஷ் P14 19 வீன் போட்டுருக்கு. அதான் என் கசின் ஐடி. ஸோ அவன் ஃப்ரீ ஃபயர் இப்போ விளாட்றதே இல்லையா. நானும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் விளாட்றேன். ஸோ எனக்கு ஒரு டச் விட்டு போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் விளாட்றேன். விளையாடி 4-5 மாதம் ஆயிருக்குங்க சத்தியமாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டச்சு விட்டு போயிடுச்சு ரொம்ப. அந்த வீடியோ கடைசியாக ஃப்ரீ ஃபயர் வீடியோ ஒன்று போட்டுருந்தோம்ல. இந்த நம்ம வீடியோ போட்டோமா, ஃப்ரீ ஃபயர் பற்றி வீடியோ போட்டோம்ல நம்ம. ஆமாங்க போட்டோம். நருட்டோ அப்டேட் சொல்லி ஒன்று போட்டோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போ. ஸோ இங்கேருந்து போகலாமா எப்படினாலும் வந்து இந்த கன்று வச்சு வந்து அவ்வளோ தூரம் சுட முடியாது. அதனால் மேலே ஏறது வந்து சேஃப் தான். ஸோ ரொம்ப ஏதாச்சும் வந்து இது வந்து ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இந்த மேப் கொடுத்துருந்தானா தான் பிரச்சனையாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய கன்னாக இருக்கும். டாப்பில் இருந்தால் அவனுக்கு கீழே இருந்து கொடுத்துருவானுங்க. இல்லைனா வந்து நம்ம கீழே இருந்தால் மேலே இருந்து கொடுத்துருவாங்க. அது ஒரு பிரச்சனையாகும். ஆனால் இப்போ மேலே ஏறினா பிரச்சனை கிடையாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது ஏன்னா நம்ம இவ்வளோ ஹைட்டில் இருக்கோம்ல. இவ்வளோ ஹைட்டில் இருக்கும்போது இந்த கன்னை வச்சுலாம் போட்டு தர முடியாது. ஐயோ இன்னும் போட தர முடியாது சொல்கிறேன். அதுக்குள்ளே பாருங்கள் சுட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெடி அடிக்கிற சொன்னாங்க கேட்கும். கேடுச்சுனாலாம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே தெரியல. எங்கே போகலாம்? நான் அங்கே சுற்றிட்டு இருக்கீஸ். ஆனால் நம்ம டீமில் ஒருத்தர் லாக் ஆகிட்டான். நம்ம அந்த சைடு தான் இருக்கான். தம்பி செத்துக்கிட்டு போயிடாதரா? இல்லை வேறு ஒருத்தர் ரிவைவ் பண்ணிட்டான். பிரச்சனை இப்போ கஞ்சத்தம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். நீலாம் மனிதாபிமானமே அவன் கிடையாது பாருங்களேன். ரிவைவ் பண்ணாங்க பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ரிவைவ் பண்ணிட்டு ஓடி இருப்பான் பாருங்களேன். இதெல்லாம் மனிதாபிமானங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க? அப்படி எனக்கு ரிவைவ் பண்ண அப்படி என்னடா மனிதாபிமானங்கிறது கொஞ்சமாச்சும் இருக்கணும்டா. எனக்கெல்லாம் மனிதாபிமானம் இருக்கும் கீஸ். இவனுக்கு தான் அந்த மனிதாபிமானங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நம்ம வந்து தாங்க ஒருத்தர் வீட்டு போட்டு அவன் அறுத்துட்டான். ஒரே யாரும் அறுத்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து போட்டு இல்லைம்மா திரும்புதே எடப்பாய் நம்ம ஒரு கிலோ கூட எடுக்கல. ஃபுல்லாக அவனுங்களே எடுத்துட்டானுங்க. ஏன்னா ரொம்ப சுற்றிக்கிட்டே இருந்தானா அதனால் எடுத்துட்டானு அவனுங்களே. நான் ஃப்ரீ ஃபயர் அளவுக்கு நல்லா தான் ஆடுவேன் நானும். ஸோ இந்த கன்று வாங்கிப்போம். அடுத்து இந்த மஷ்ரூம் வாங்கிப்போம். ஆர்மர் வேலை இல்லை கீஸ். நம்ம ஆர்மர் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம் அவங்கள்ட்டலாம். அதோ ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட் கேட்டோம். நம்ம ரெக்வஸ்ட் கேட்டுருக்கோம். நம்ம ரபுள் ரெவால்வர் வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா கஞ்சத்தனம் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு. இதோ ரெவால்வர் பார்த்தீங்களா டராராம் அப்படியே ரெவால்வர் எடுக்கும் போது வெறித்தனமாக இருக்குது. ஸோ எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். க்ளோவால் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்தாங்கன்னா அப்படி போட்டுக்கலாம் க்ளோவால். இப்போ வந்து சரி லாக் பண்ணிடுவாங்க போல இருக்கு. நம்மளே லாக் பண்ணி விட்டுவாங்க போல இருக்கு. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு டூம் நம்ம தான்டா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க போயிட்டு இருக்காண்டா. திருட்டு பையலே ஐயோ திருட்டு பையா இதோ இருக்காங்க திருட்டு பையன். அவ்வளோதான் செகண்ட் டேக் டவுன் நம்ம தான் கீஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி இருந்தால் அட்டாக் பண்ணுவோமா முதுகில் குத்த போகிறோம் கீஸ் நம்ம. ஸோ நம்ம இந்த கன்னை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி விட்ருவோம். இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான் கீஸ் முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த தடவை நம்ம பேர் தான் வரும். ஏன்னா நம்ம 2 கிலோ எடுத்துருக்கோம்ல. இருங்க பார்ப்போம். ஆமாம் கீஸ் நம்ம பேர் தான் இருக்குது. நான் ஃப்ரீ ஃபயர் நல்லா ஆடுவேன் அதான். ஸோ டச்சு விட்டு போயிடுச்சுன்னு பார்த்தா நல்லா விளாடுறோம் நம்மளும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மல் வாங்கிப்போம். வேறு இது வாங்கிடுவோம். வேறு என்ன இருக்குது நம்மள்கிட்ட? வேறு இன்னும் இது வாங்கிடுவோம். அடுத்து ஸ்மோக் கிரேனேட் தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ ஒரு கன்று இருக்குது. இது கன்று இல்லை இது இவன் அந்த அருவாள் வாங்கியிருக்கான் நம்மளுக்கு. அருவாள் ட்ராப் பண்ணாமல் இருக்காங்க. இந்த இங்கே ஒரு கன்று இருக்குது. நீங்களாம் நல்லா வருவீங்களா பாருங்கள். நமக்கா இந்த அருவாள் இதெல்லாம் கன்னெல்லாம் நமக்கா வாங்கி வச்சுருக்காங்க. இவங்களாம் நல்லா வருவானுங்க சொல்லுங்க கண்டிப்பாக. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக நமக்கு வெற்றிடா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் அப்டேட் நானுங்க பெருசாக ஒன்றும் எனக்கு தரலையே.
இதுக்குள்ளே போனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம டீம்னால டைம்னால இதை எடுக்க முடியும். ஸோ அதான் நான் இதுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ என்ன கன் இருக்க போது தெரில, கண்டிப்பாக பெரிய கன்னாக வச்சுருப்பாங்க. இந்த கன்னை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ ரீப்ளேஸ் இல்லை பெருசாக இது கன்று இல்லை உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தம் திருட்டு பயலே லாக் ஆகிட்டான் தலைவன். லாக்கு அவனை எனக்கு செத்தடா அவளான்டா. ஃபஸ்ட்டு டூம் நம்ம தான் கீஸ் மறுபடியும் நமக்கெல்லாம் எப்போயுமே ஃபஸ்ட்டு டூம். ஆனால் இது வேறு யார் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே M4 இது என்னது M4 இதுதான் GTA வைஸ்டில் வர கண்டு கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேறு யார் இருக்கா, இன்னும் 2 பேர் இருக்காங்க போட்டிருக்கு. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஸோ இங்கே இவன் வேறு எப்படி ஓடுறான் பாருங்களேன். கஷ்டப்பட்டு இதை வச்சு ஓடினா வேகமாக ஓடலாம். ஸோ எங்கே கீஸ் இருக்கானுங்க எல்லோரும். எனக்கு இந்த பில்டிங் மேலே லைட்டாக சந்தேகமாக இருக்குது. உள்ளே போய் பார்த்துருவோமா? இல்லை எனக்கு சந்தேகம் வரல. அவன் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. சும்மா உள்ளே போய் பார்த்துருவோம் நம்ம. இதுங்க சான்ஸ் இல்லை, இதுக்குமா சான்ஸ் இல்லை. எப்படின்னா அவனுக்கு கீழே இறங்கி தான் ஆகணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சேஃப் இருந்தோ எடுத்துட்டானுங்க ஈஸ், கொண்டுட்டானுங்க. ஸோ இப்படியே கொண்டுட்டானுங்க ஈஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவளாம் ஈஸ் இருந்தோ வரலிக்ஸ் அவன் சூப்பராக விளாட்றான் போல இருக்கு. அவனுக்கு லைக்கை போட்டுருவோமா? எப்படி லைக் போடுறது அவனுக்கு? ஸோ என்ன கன்று வாங்கலாம்? கன்று எதுவும் வாங்கினாங்க. ஸோ ஆர்மர் வாங்கிட்டோமா? இருங்க இப்போ ஆசோலின் வாங்கிடுவோம். ஸோ இன்னும் காசு இருக்குல்ல நம்மள்ட்ட, என்ன வாங்கலாம் இப்போ? ஸோ ஆசோலின் வாங்கிட்டோம். அப்போ இந்த கன்று, இந்த பவர்ஃபுல்லான இந்த கன்று வாங்கிடுவோமா? இல்லைடா நம்மளோட கன்று நல்லாவே இருக்குது. சொன்னாலும் என்ன பண்ணுவோம், நம்ம இது வாங்கிடுவோம் வேறு இது மஷ்ரூம் வாங்கி. இன்னும் நம்மள்ட்ட காசு நிறையா இருக்குது. இப்போ காசை யாராச்சும் ரெக்வஸ்ட் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுத்துருவோம். ஸோ யாருக்கும் கன்று தேவைப்படுதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கன்று வந்து வாங்கி கொடுத்தோமா என்னன்னு தெரில, வாங்கி கொடுத்தோமா என்னன்னு வரதில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கேருந்து வாங்கடா அவ்வளோ கீஸ் ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே ஒருத்தர் லாக் பண்ணிட்டோம். கீஸ் கண்டிப்பாக அவனு ரிவைவ் பண்ண வருவாங்க நிறைய பேர். ஸோ அதனால் பார்த்து பார்த்தீங்கன்னா இருந்தாகணும் நம்ம. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரே குதிச்சுட்றா கைப்புல்லா அப்படி குதிச்சுட்டு இப்போ சீக்கிரம் போவாங்க மேலே அப்படியே ஏறிடணும் கீஸ். இந்த வாரியஸ் ஃபால்ஸ் எஃப்எஃப்னால் வந்து ரொம்ப சூப்பராக விளாட்றாங்க. இவன் பின்னாடியே போவோம் நம்ம. எங்கே தம்பி என்ன தம்பி பண்ணுறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக தரல பார்த்துக்கோ. எத்தனை கிலோடா எடுத்தப்ப? எத்தனை கிலோ எடுத்தோன்னு வர தெரில. நிறைய கிலோ எடுத்துருவோம் கீஸ். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாரையும் கொண்டுட்டு இருந்திருக்கோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து பேக் கொடுத்துருவோம் நம்ம. ஸோ நம்ம இதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து தீபாவளி அவ்வளோதான் ஈஸ் சாப்பிட்டு இந்த கேமில் அவ்வளோதான் பெருசாக அப்படி இருந்து சூப்பராக விளையாடி இருக்காது போல இருக்குது. நம்ம சும்மா லோன் உல்ஃப் இருக்குது அதில் ஒன்று போட்டுருவோம் நம்ம. நான் பார்த்தீங்கன்னா லோன் உல்ஃப் வந்து வரிஸ் மார்க்ஸ் என்னடா பிக்சர் போடுறீங்க? என்ன அவங்களாம் அறிவு இருக்காளா? இந்தா தீபாவளி அப்டேட் நானும் நம்பி வந்தீங்கன்னா இதுவும் GTA வைஸ்ட்ரி மாதிரியே போயிட்டுருக்கு சண்டா. நானும் தீபாவளி அப்டேட் நம்பி இப்படி வந்தேன். என்ன பண்ணுங்க? யார் அது கொடு? யார் வரிஸ் மார்க்ஸ்? அவன் தான் இஸ்திரி. அவனும் நம்ம லோன் உல்ஃப் போடுவோமா? அவர் தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ப்ரோ பிளேயரு. யார் வரிஸ் மார்க்ஸ்க்கும் நமக்குமா? இவங்க யாருக்குடா எனக்கு வேறு தெரியாதுடா. நான் வாட்டி வந்துருங்க. கத்தி எடுத்துரும். இந்த கத்தி வச்சு நான் சூப்பராக விளாடும் ஓரளவுக்கு. அந்த கத்தி மட்டும் எடுத்து போனோம். வேறு எந்த துப்பாக்கி எதுவும் எடுக்க வேணாம். துப்பாக்கி எடுத்தால் அவ்வளோதான். நம்ம கத்தி வீசும்போது துப்பாக்கியை போட்டு போட்டானா சொன்னால் நான் கத்தி எடுத்துக்கிட்டேன். இந்த கத்தி வச்சு நீ குத்துறோம் பாடுறா. சீக்கிரம் போ. என்னடா பண்ணுறம்மா இது? அங்கே யார் வரிஸ் மார்க்ஸ்க்கா? ப்ரோ இல்லை ஏதோ பாட்டு பையன். ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கடா தப்பிச்சிட்டான்டா. தப்பிச்சிட்டான். பார்த்து கீஸ். கத்தி கொஞ்சம் லைட்டாக நல்லா வீசுறான் இருக்கு. நல்லா பார்க்க தான் பாட்டு பையன் மாதிரி இருக்கு. ஆனால் கத்தி ஓரளவுக்கு நல்லா வீசுறான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வேணாம். ஸோ வாங்கடா அவ்வளோதான்டா காலி. நீ போடு தக்காளி போடு, பாடியிலே போடணும். அப்படி போடு கிரிச் அப்படின்னு சவுண்ட் வருது கீஸ். அதான் எஃப்எஃப் டைப் டேமேஜ் தான் கீஸ். காலி ஆயிடுச்சு. வீசி காலி போட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீக்கிரம் ஆரம்பிங்கடா இந்த தடவை கரெக்டாக. ஆனால் பாட்டு பையன் மாதிரி இருந்தாலும் ஓரளவு கத்தி நல்லா வீசுகிறாங்க கீஸ். அதனால் வேணாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா கிட்டலாம் போகக்கூடாது கீஸ். அப்பாடிங்க என்ன பாட்டு பையனா நிஜமாவே? தம்பி அவனை பார்த்தா சரியில்லை. ஆளே ஒரு மாதிரி சைஸாக இருக்கான். ஒரு மாதிரி ஓடுறான். பொசுக்குன்னு கத்தியை வீசுகிறான். ஸோ என்ன மாதிரி கன்று வாங்கலாம் பார்ப்பேன். வந்து ரொம்ப சின்ன கண்ணாக வாங்கினா ஒரு ப்ரோ பிளேயர் கீஸ். ரொம்ப பெரிய கண்ணாக வாங்கிட்டு இருந்தானா வந்து ஒரு மூவு. ஓரளவுக்கு சின்ன கண்ணாக வாங்கியிருக்கான். ஸோ அதனால் இவன் ஒரு ப்ரோன்னு நான் ஒத்துக்கிறேன் கீஸ். ஏன்னா MP5 ஏன்னா அவன்கிட்டையும் பெரிய கன்று நம்மள்ட்டையும் பெரிய கன்று. அது என்ன 2 கன்று வாங்கியிருக்கப்பா. இப்போ கண்டிப்பாக ப்ரோ தான். ஏன்னா நம்மள்ட்டையும் பெரிய இப்போ நமக்கும் பெரிய கண்ணா அது வந்து இருக்கிற ஸ்கில் வச்சு தான் பொறுத்து இருக்கு கீஸ். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்னமோ சரியில்லை கீஸ். அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு அவன் ஏதோ டெலபோர்ட் பவர் வச்சுருக்காங்க இருக்குது. நம்ம இந்த தடவை பார்த்துருந்தோம். ஏன்னா போன தடவை கத்தி தான். அந்த தடவை வந்து துப்பாக்கியை கொடுத்துட்டானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கடா மாவனே அவனா போடு. ஏன்னா அவன் இவ்வளோ பாட்டாக இருக்கான். என்ன கீஸ் இவன் இப்படி இருக்கான்? ஓ
நான் சந்தோஷமாக இருக்கு தீபாவளினால சந்தோஷமாக இருக்கேன் நான். சீக்கிரம் சார் சீக்கிரம் ஓடு 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 ஓடு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவன் கிட்ட போய் பார்த்துருமா இல்லை அப்படி கிட்ட போய் அப்படி நம்ம கிட்ட இருந்தால் அப்படி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். யாரா இவன்? ஹே என்னடா உனக்காச்சு? என்னடா விட்டா சுடுவான் இருக்கு. சுடுறான் பாருங்களேன். என்னடா சுடுறா? என்னடா சுடுறா? கொஞ்சம் லைட்டாக இவன் பாட்டு பையன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் ஸ்கின்னை வச்சு பார்த்தாலே தெரியுது பாட்டு பையன் உங்களுக்கு இருக்குவன். ஆணும் விட்டா பாருங்க சுட ஆரம்பிச்சிடான் பொசுக்குன்னு. இப்போ சீக்கிரம் என்ன கண்ணு இவன் பாட்டு பையனாக தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஸ்கார் வாங்கிடுவோம். அடுத்து வேறு என்ன இல்லை 2 ஸ்னைப்பர் வாங்கிடுவோம். என்ன பண்ணுறாலே அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இருக்கு 2 ஸ்னைப்பர் வாங்கிடுவோம். அவன் வேறு பாவாங்கி வேறு பாப்பால 2 ஸ்னைப்பர் வாங்கி தொலைச்சிட்டான் அப்படின்னு பார்ப்பான். பெரிய கண்ணு வாங்கினா அவனுக்கு பார்த்தீங்கன்னா விளாட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் 2 ஸ்னைப்பர் வாங்கிடுவோம். ஸோ அந்த லைவ் கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்படுவான். அவன் கஷ்டப்படுவான். ஸோ வாங்கடா உய் போச்சக் சக்கரக் குறைச்சக் குறைச்சக் போட்டே இல்லை வெளிவேற வெளியே வெடிக்கிறாங்க போட்டே இல்லைம்மா திரும்புதே புதுஸ். நான் பாட்டு பாட போகிறப்ப மண்ணண்ணா வந்தண்ணா பூ மலர வந்தானா தொட்டானா பாட்டை எப்படியோ பாடுறேன். ஸோ வந்தானா தொட்டானா அடுத்து என்ன சொல்ல என்ன மல்ல யாரும் இல்லை ராஜா தீ ராவணா ராசுனா தொட்டாலே வெட்டிக்கிற 10,000 பாலாவா. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கேரக்டர் வாங்குவோமா? இன்னும் நம்ம பெட்டு வாங்குவோமா? நம்ம பெட்டு அட போட எல்லா பெட்டும் இதுதான் என்னோட இந்த பெட்டு பேர் வந்து உண்மையான பேர் வேறு இடமா தான் வரும். ஆனால் டஃபின்னு வச்சுருக்கேன். இது ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்தீங்கன்னா என் கசினும் நானும் பார்த்தீங்கன்னா முந்தி ஒரு நாய் வளர்த்தோம். அது பேர் பார்த்தீங்கன்னா டஃபி. ஸோ அந்த நாய் இந்த பெட்டோட ஒரிஜினல் பேர் வேறு என்னமோ. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் தான் டஃபின்னு வச்சிட்டேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா என் கசினும் டஃபின்னு தான் வச்சான். ஸோ நான் எதுக்கு இப்படி வச்சேன்னா என் பழைய நாய் என் பழைய நாய் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியே ஓடிடுச்சு. நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. அந்த நாய் எங்கிட்டோ போயிடுச்சு. ஸோ அதனால தான் அதோட ஞாபகமாக தான் இந்த நாய்க்கு நான் டஃபின்னு வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டைசன் அப்படின்னு ஒரு நாய் வளர்க்குறோம். ஸோ இப்போ டைசன் வளர்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டஃபின் நான் தான் பேர் வச்சுருக்கேன். என் கசின் தான் வச்சான் அதை. ஸோ வேறு என்ன அப்படி வாங்கலாம் அப்படி அப்பியரன்ஸா. ஐயோ ட்ரையல் கொடுத்துருவாங்க தெரியாமல் அப்படி இருக்கு. வாங்கலாம் எவ்வளோ ரூபா? 10,000 தரணும். வேணாஞ்சாமி நீ வர வேண்டியது ஓரளவுக்கு ஃபயராக இருக்கும் இந்த பெட்டு. ஸோ இந்த பெட்டு எவ்வளோ ரூபா வேறு தருவீங்க பார்ப்போம். இல்லைங்க சார் ஒன்றும் இல்லை ஆப்ஷன்ஸு 10,000 கொடுத்தவங்கன்னா 200 டைமண்ட் ஆகலாம். தொட்டாலே வெட்டிக்கிற 10,000 பாலாவா என்ன அது? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இடம் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ரிசிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தீபாவளியில் சேஃபாக கொண்டாடுங்க. ஸோ அடுத்த ரிசிக்கலாம். பை கைஸ்.